பக்கா என்று வருகிறது. பக்கா புகா ஷதீதன், நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குகிறான். முஹம்மதிடம் போ, அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வா என்று அவரை அனுப்பிய பிறகு அவர் ஜிப்ரீல் வந்து ஆறுதல் சொன்ன பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியானார்கள் என்கிற வரலாற்றை புகாரியிலே பார்க்கிறோம். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சமூக அக்கறையும் சமூக பொறுப்புணர்வும் யாரிடம் இல்லையோ நிச்சயமாக அவர் ஒரு சமூக தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர். வல்லாஹி, அதே போல அவர் ஒரு ஆலிமாக இருப்பதற்கும் தகுதியற்றவர் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே சமூக அக்கறை, சமூக பொறுப்புணர்வை நம்மிடத்திலே நாம் வளர்க்க வேண்டும். யாரெல்லாம் சுஜூதிலே உம்மத்திற்காக துஆ செய்யாமல் இந்த சமூகத்தின் தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறாரோ அவர் ஒரு போலி தலைவர், அவர் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார். எந்த ஆலிம் சுஜூதிலே தன்னுக்கு பின்னால் உள்ள உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்யவில்லையோ, எந்த ஒரு ஆலிம் தன்னுடைய சுஜூதிலே உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்யவில்லையோ அந்த ஆலிம்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆலிமாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சமூக அக்கறை நமக்கு தேவை. இன்று சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. நம்முடைய குரல் வளையை நெறிப்பதற்காக மறைமுக சக்திகள் நிறைய செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் சமூக பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டும். ஒற்றுமை முக்கியம்.